ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் ஜோன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் அல்ஜிப்ரா. அதில் எக்ஸசைஸ் 3.14 பார்க்க போகிறோம். அதில் ஃபோர்த்து சம் 4, 5, 6. ஃபோர்த்து சம் பார்த்தீங்கன்னா, இஃப் ஆல்ஃபா கமா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் 7x ஸ்கொயர் plus ax plus 2 equal to 0 and if beta minus alpha equal to minus 13/7, find the value of a. அதாவது ஆல்ஃபா பீட்டான்றது வந்து இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பீட்டா மைனஸ் ஆல்ஃபா வந்து minus 13/7 கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இந்த ஏ வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அது கிவன். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஃபார்முலா -b/a. இங்கே ஏன்றது 7, பின்றது ஏ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஏ, சின்றது கான்ஸ்டன்ட் 2. ஸோ இங்கே ஆல்ஃபா பிளஸ் பீட்டா -b/a போது பி வேல்யூ என்னவா இருக்கு ஏ. ஸோ -a/7. ப்ராடக்ட் ஆல்ஃபா இன்டு பீட்டா ஈக்குவல் டு c/a. சி பார்த்தீங்கன்னா 2/7. ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு -13/7 இல்லையா. ஸோ இதை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணியிருந்தோம். மைனஸை காமனாக வெளியில் எடுக்கும் பொழுது மைனஸில் இருக்க ஆல்ஃபா ப்ளஸ் ஆகிடுது. ஓகே, ப்ளஸில் இருக்க பீட்டா மைனஸ் ஆகிடுது. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு -13/7. இங்கே மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இங்கே ஸ்கொயர் ஆன் போத் சைடு. டேக் ஸ்கொயர் ஆன் போத் சைடு. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 13/7 த ஹோல் ஸ்கொயர் வந்துடுது. இதுக்கான ஐடென்டிட்டி ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயருக்கு ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -4 ஆல்ஃபா பீட்டான்னு வந்துடும். நம்ம ஆல்ரெடி இந்த ஐடென்டிட்டிஸ் பார்த்துருக்கோம். அந்த ஐடென்டிட்டிஸ் படி பார்க்கும்போது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -4 ஆல்ஃபா பீட்டா. ஸோ அப்படி மாறும்பொழுது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -4 ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 13/7 த ஹோல் ஸ்கொயர் வருது இல்லையா. 13 ஸ்கொயர் பண்ண 13 சார் 169, 7 7 சார் 49 வரும். ஸோ ஆல்ரெடி நமக்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் -7/a. ஸோ இந்த இது ஆல்ஃபா பிளஸ் பீட்டாக்கு பதிலாக -7/a த ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம். -4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் 2/7 ஈக்குவல் டு 169/49. ஸோ என்ன ஆகுது, -a த ஹோல் ஸ்கொயர் வந்து ப்ளஸ் ஆகிடுது. a² -49 -4 2 சார் 8/7 is equal to 169/49. ஸோ என்ன ஆகுது, இங்கே லைக் டேர்ம்ஸாக பார்த்தோன்னா லைக் ஃப்ராக்ஷன்ஸாக பார்த்தோன்னா இங்கே டினாமினேட்டர் 49 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே 49 இருக்குது. ஸோ லைக் ஃப்ராக்ஷன் கிடையாது. பட் இந்த 7 நம்ம 49 கன்வெர்ட் பண்ணோம்னா 7 7 சார் 49 இது 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நியூமரேட்டரையும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 7 8 சார் 56. a²/49 -56/49 is equal to 169/49. ஸோ டினாமினேட்டர் எல்லாமே 49ன்றதால 49ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பை 49 எல்லா இடத்துலையும் 49 கேன்சல் ஆகிடும். ஸோ a² -56 is equal to 169. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்க -56 ரைட் சைட் சேஞ்ச் பண்ணும்போது ப்ளஸ் ஆகுது. +56 ஆகுது. 169 கூட 56 ஆட் பண்ணால் 225. a² is equal to 225. So a equal to square root of 225. a equal to square root of 225. Square root of 225 value, அதாவது 225 ஸ்கொயர் ரூட் வந்து 15. 15 ஸ்கொயர் வந்து 15 into 15 வந்து ஆன்சர் ஆகுது 225 வருது. அதனால a equal to +or-15. ஏன்னா ரூட்லேருந்து எடுக்கும்போது நம்ம பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்னு எடுத்துப்போம். a equal to +or-15. ஸோ சொல்யூஷன் ஆஃப் ஏவோட சொல்யூஷன் ஆகுது 1 +15 another one -15 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் ஒன் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் 2y² -ay + 64 is equal to 0 is twice the other. இந்த
இந்த ஈக்குவேஷன் வர ரூட்ஸில் பார்த்தோன்னா ஒரு ரூட்டு இன்னொரு ரூட்டோட ட்வைஸ்னா 2 டைம்ஸ் the other than okay twice the other than find the value of a ன்னு கொடுத்துட்டேன். இங்க alpha beta are the roots. எதுக்கு 2y² minus ay plus 64 வந்து ஆல்பாவும் பீட்டாவும் தான் ரூட்ஸா இருக்கு. அவங்க கொடுத்த கண்டிஷன் படி one root is the twice the other அப்படின்னு வந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஆல்ஃபாவை 2 டைம்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை பீட்டாவை 2 டைம்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ பீட்டா வந்து நான் எடுத்துக்கிறேன். பீட்டா ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டேன். பீட்டா ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆல்ஃபா. சம் வழக்கம் போல தான். சம் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஏ வந்து பி வந்து மைனஸ் ஏவாயிடுச்சு. இங்கே ஏ பார்த்தீங்கன்னா 2, பி பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ, சி 64. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா மைனஸ் ஆஃப் பி வேல்யூ மைனஸ் என்றதால் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஏ பை ஏ வேல்யூ 2. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ பை 2. அண்ட் ஆல்ஃபா பீட்டா சி பை ஏ இருக்கு இல்லையா, சி 64 பை ஏ வேல்யூ 2. டிவைட் பண்ண ஆன்சர் என்னது 32. ஸோ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 32. பட் இந்த பீட்டாவை தான் நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம், 2 ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டோமா. ஏன்னா ட்வைஸ்ன்னு கொடுத்துட்டாங்களே, அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆல்ஃபா இன்ட்டு இந்த பீட்டாவுக்கு பதிலாக 2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 32ன்னு வந்துடும். 1 2 is 2. ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 32. ஸோ இப்போ அந்த ஆல்ஃபா ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. மல்டிப்ளைல இருக்க 2 என்ன டிவைடில் வரும். டிவைடில் வந்துருச்சுன்னா 16. ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிடுச்சு, ஆல்ஃபா ஸ்கொயர் 16 ஆல்ஃபா ஈக்குவல் டு 4 ஆயிடும். ஓகேங்களா, அதாவது என்னன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர். இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 4. ஸோ இன்னொன்று ஸ்கொயர் ரூட்டில் எடுத்தோன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 வேல்யூ இருக்குது. நம்ம இங்கே பாசிட்டிவில் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இந்த இதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ சப்ஸ்டியூட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 4 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. அங்கே என்ன ஆகுது, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ பை 2ன்னு வந்துடுதா. ஆல்ஃபா வந்து 4 பிளஸ் பீட்டா ஆல்ரெடி 2 டைம்ஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டோம். ஓ சாரி, இதை முதல்ல கன்வெர்ட் பண்ணிக்கோ. ஈக்குவேஷன் 1 ஃப்ரம் இதை கன்வெர்ட் பண்ணிக்கோ. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பிளஸ் 2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஏ பை 2. ஸோ இங்கே என்ன ஆகுது, 1 plus 2 3 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஏ பை 2. இங்கே ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 3 into 4 is equal to a by 2. 3 4s are ஆகுது 12. a by 2 is equal to 12. Then a is equal to 12 into 2 24. 12 into 2 24. a value 24 வருது. சரிங்களா. Next question number 6. If one root of the equation பார்த்தீங்கன்னா 3x square plus kx plus 81 is equal to having real roots is the square of the other than find k. அதாவது ஒரு இந்த ஈக்குவேஷன்ல வர ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூட்டு இன்னொரு ரூட்டை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். ஸோ கிவன் ஒன் ரூட் இஸ் ஸ்கொயர் தென் அதர். ஒரு ரூட் வந்து இன்னொரு ரூட்டோட ஸ்கொயர் ஆயிடுச்சு. அப்போ பீட்டா வந்து ஆல்ஃபாவை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கலாம்.
அப்போ இங்கே பார்க்கணும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் பி பை ஏ இல்லையா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கான வேல்யூ ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஏ வந்து 3, பி வந்து கே, சி வந்து 81. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் மைனஸ் பி வேல்யூ கே பை 3. ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3 ஈக்குவேஷன் நம்பர் 1. ப்ராடக்ட் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது சி வந்து 81, ஏ வந்து 3. ஸோ 81 by 3 ஆன்சர் 27. ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 27. இங்கே பீட்டாவுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆல்ஃபா இன்டூ பீட்டா தான் ஆல்ஃபா ஸ்கொயர் ஆகிடுச்சு இஸ் ஈக்குவல் டு 27. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா கியூப் 27 ஆகிடும். ஸோ ஆல்ஃபா கியூப் ஈக்குவல் டு 27னா ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும் இல்லையா. இந்த 27 எதனோட கியூப் ரூட், 27ஓட கியூப் ரூட் என்ன 3 கியூப்னு வரும். 3 3s are 9, 9 3s are 27. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ என்ன பண்ணுவோம், substitute alpha is equal to 3 in equation number 1. Equation number 1 alpha plus alpha square is equal to minus k by 3. So alpha with 3 plus 3 square is equal to minus k by 3. 3 plus 3 3s are 9 is equal to minus k by 3. 9 plus 3 is 12. Minus k by 3 is equal to 12. So cross product பண்ணும்போது minus k equal to 12 3s are 36. So k equal to the minus term interchange ஆகும்போது இது plus ஆகும், இது minus ஆகும். Minus 36. அவ்வளோதான். Thank you students. Thank you for watching this video. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.